பொதுவாக நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்த பிறகு GSTR 1 அதாவது உங்களோட அவுட்வர்ட் சப்ளைஸை வந்து நீங்கள் அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணி ஃபைல் பண்ணுவீங்க. இப்போ இதில் வந்து HSNல வந்து நியூ GST அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் 3 இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் HSN கோட். இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட GSTR 1 வந்து ஃபில் பண்ணும்போது டேபிள் 12ல் நீங்கள் வந்து HSN வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ என்னன்னா உங்களால் மேனுவலாக HSN கோட்ஸ் வந்து டைப் பண்ண முடியாது. ஸோ உங்களோட பிஸ்னஸை பொறுத்து இப்போ ட்ராப் டவுன் வரும். அதன் மூலமாக நீங்கள் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுவலாக இனிமேல் உங்களால் HSN கோட் வந்து டைப்பே பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா B2B அண்ட் B2C அப்படின்னு சொல்லிட்டு 2 டேப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக HSN கோட் வந்து இனிமேல் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட அவுட்வர்ட் சப்ளையோட சப்ளை வேல்யூவும் டாக்ஸபிள் அமௌண்ட்டும் நீங்கள் HSN டேபிளில் ஃபில் பண்ணதை வேலிடேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அது வார்னிங் மோடில் இருக்குது. ஸோ இன்கேஸ் வேல்யூ டிஃபர் ஆச்சுனாலும் உங்களை ஃபைல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஆனால் ஓவர் த பீரியடில் வந்து அதையும் லாக் பண்ணிடுவாங்க. இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூரியோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.